பன்னெடுங்காலமாக பாரத தேசத்தின் ஆணிவேராக நம்மை வழிகாட்டிச் செல்லும் வேதங்களை பேணி அதன் பெருமை குன்றாமல் பாதுகாத்து வரும் குடும்பங்கள் எத்தனையோ. இந்த பெரும் பொக்கிஷ சங்கிலி அருந்து விடாமல் இருக்க அந்த குடும்பங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் கணக்கிலடங்காதவை. இப்பேற்பட்ட குடும்பங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி வேத விற்பன்னரும் அனுஷ்டானங்களுக்கு உரை எழுதியவருமான ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் கூறுவதை இப்பொழுது கேட்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. வேதத்துக்காக நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆசை மாத்திரம் இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சி பார்த்தா, சில பேர் பாடசாலைக்கு போகிறா, வேத பாடசாலைக்கு தங்களாலான திரவிய சகாயம் செய்கிறா, அந்த குழந்தைகளுக்கு பண்டிகை அந்த மாதிரி நேரங்களில் வஸ்திரம் வாங்கித்தரா, அப்புறம் அந்த பாடசாலைக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் அந்த பொருளை வாங்கித்தரா. இதெல்லாம் நல்லது தான். இதுவும் வேதத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணி தான். இதை விட ஒரு சிறந்த பணி சில பேர் ஆற்றி வரா. அவளை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் நான் இப்போ சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். அவ யாரு? இந்த காலத்தில் சாதாரண பெற்றோர்கள் என்ன பண்றா, குழந்தை பிறந்த உடனே எல்கேஜியில் ஆரம்பிச்சு கல்லூரி படிப்பு வரையில நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்ல காலேஜில் சேர்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோட அவ தன் குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறா, நல்ல காலேஜ் சேர்க்கிறா. கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் மனசுல ஆசை என்னன்னா, தன் பையன் அமெரிக்கா போக மாட்டானா, மேல்நாட்டுக்கு போய் மேல் படிப்பு படிக்க மாட்டானா, படித்த பிறகு அங்கேயே உத்தியோகம் கிடைக்காதா, இப்படிங்கிற ஆசை தான். இதன் நடுவில் சில பெற்றோர்கள் இந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் படாம தன் குழந்தை வேதத்துக்காக தான் வாழணும், வேதம் சொல்றபடி கர்மானுஷ்டங்களை அனுஷ்டிக்கணும், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு ஆசையை வளர்த்துண்டு 7 வயசுல தன் பையனுக்கு பூனல் போட்ட உடனே வேத பாடசாலையில கொண்டு போய் சேகரா பாருங்க இந்த அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மா ஆற்ற பணி இருக்கே, வேதத்துக்கு அவர்கள் ஆற்ற பணி, அதுக்கு நாம் எல்லோரும் தலை வணங்கித்தான் ஆகணும். நினைச்சு பாருங்க, ஐபேடு 3G 4G மேல்நாட்டு படிப்பு, அமெரிக்காவில் உத்தியோகம், ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்கள் மாத்திரம் சில அப்பா அம்மாக்கள் அந்த மாதிரி ஆசைப்படாம தன் குழந்தைகள் வேதம்தான் கற்கணும்னு சொல்லிட்டு வேத அத்தியாயனம் பண்றதுக்காக வேத பாடசாலை சேர்க்கிறாலே, இந்த அப்பா அம்மாவை எவ்வளவு பாராட்டினாலும் அது கொஞ்சமா தான் இருக்கணும். அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, தன் குழந்தைகளை அத்தியானம் பண்றதுக்காக வேதத்தை சேர்த்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொது விழாவில் அவர்களை பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். இதற்காக சில நண்பர்களோட பேசினேன். அவர்களும் உடனே சரின்னு சொல்லிருக்கா. இதற்காக வருகிற மார்ச் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான பொது விழா நடக்க போறது. அந்த பொது விழாவில் இந்த பெற்றோர்கள் மனசுல எந்த விதமான சலனத்துக்கும் இடம் கொடுக்காம தன் குழந்தைகள் வேத அத்தியாயனம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேத பாடசாலை சேர்த்தாலே இந்த அப்பா அம்மாக்களை கௌரவப்படுத்துற விழா தான் அந்த விழா. இந்த விழா அமோகமாக நடைபெறுவதற்கு ஆச்சாரியர்கிட்ட போய் காஞ்சிபுரம் போய் 2 பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணி சமர்ப்பிச்சேன். 2 பெரியவாளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அவங்க வழங்கியிருக்கா. சுவாமி கட்டாட்சத்தினாலையும்
ஆச்சாரியாலோட கிருபையினாலும் நடக்க போகிற இந்த மார்ச் 13ஆம் தேதி விழாவில் உங்கள் பங்கு என்ன இருக்க போகிறது? உங்கள் பங்கும் தேவை, உங்கள் ஆலோசனையும் தேவை. எனது பெரிய முயற்சி. நினைச்சு பாருங்க, எத்தனையோ பாடசாலைகள் இருக்குல்லவா, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க. அத்தனை பெற்றோர்களையும் தொடர்பு கொள்ள போறோம். அத்தனை பெற்றோர்களையும் மார்ச் 13ஆம் தேதி சென்னைக்கு வரவேற்க போறோம். அந்த மாபெரும் விழாவில் அவங்கள பாராட்ட போறோம், கௌரவப்படுத்த போறோம். அவங்கள கௌரவப்படுத்துறது மூலமாக நாம் வேதத்துக்கு தலை வணங்க போறோம். அன்னைக்கு இதுல உங்களுடைய பங்கு தேவை, ஆலோசனை தேவை. சில பேர் சொன்னா, மாமா பட்ஜெட் ரொம்ப பெருசாகுமே அப்படின்னா, கவலைப்படலை, சுவாமி இருக்கார், நீங்களாம் இருக்கே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.